ஹாய் மக்களே! இன்னைக்கு நூக்கல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4, 5 பேர் தாராளமா சாப்பிட்லாங்க. 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து 2, 3 டைம் தண்ணீல நல்லா அலசிட்டு, 1 லிட்டர் தண்ணி ஊத்தியிருக்கேன். அந்த 1 லிட்டர் தண்ணீல 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அளவு தெரியலன்னா, இப்ப நான் அந்த டப்பாவ தட்டுறது மாரி 2 டைம்ஸ் தட்டுனீங்கன்னா, வர்ற பெருங்காயத்தூள் போதும். அந்த மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. விளக்கெண்ணெய் பொதுவாவே உடம்பு சூட்ட தணிக்கும். அதனால சாம்பாருக்கு விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறது ரொம்பவே நல்லது. பருப்பையும் சீக்கிரம் வேக வைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாரி நீல வாக்குல கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பொதுவா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். அதிகமா என் சமையலுக்கு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, 1 தக்காளி போதும். இதுதான் நூக்கலுங்க. இந்த நூக்கல இந்த மாதிரி இலைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, தோல நல்லா சீவி எடுத்துக்கணும். தோல் சீவுறது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சௌசௌ தோல் சீவுற மாதிரி தான். அந்த மாதிரி பீலர் வச்சு தோல சீவி எடுத்துக்கணும். பீலர் வச்சு சீவ கஷ்டமா இருந்துச்சுன்னா, கத்தி யூஸ் பண்ணி கூட கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல சீவிட்டு, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணணும். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர்க்காய் தான், அதனால் நல்லாவே வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நூக்கலும் சௌசௌ மாதிரியே ஒரு நீர்க்காய் தான். இது நீரிழிவு நோயை குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கான முக்கியமான மருந்துகளில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் சாம்பாரில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கையில் இந்த அளவுக்கு உப்பு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டு நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஸ்பூன்லேயே மிளகாத்தூள் போட்டால் போதும். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க, போதும். வேறு எந்த தூளுமே போட தேவையில்ல. மல்லித்தூளெல்லாம் சேர்க்கவே கூடாது சாம்பாருக்கு. மல்லித்தூள் சேர்த்தாவே சாம்பார் நல்லாவே இருக்காது. அப்படியே சைடில் இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். எவ்வளோ தான் தக்காளி போட்டாலும் புளியோட டேஸ்ட்டு தான் சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் விசிலை எப்போதுமே மூடணும். இல்லாட்டினா குக்கரை பொறுத்த வரைக்கும் கொதி வர்றதுக்கு முன்னாடியே விசிலை மூடிட்டோம் அப்படின்னா, விசில் வர்றப்போ அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்து அடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தலபுலன்னு கொதிக்க ஒட்டி இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வச்சு கடப்பருப்பாக இருந்தால் மோஸ்ட்லி ஒரு 6 விசிலாவது விடணும். ஏன்னா சில பருப்பு அதிகமாக விசில் வச்சாதான் வேகும். நான் பொதுவாக கடப்பருப்புங்கிறதுனால 5 to 6 விசில்ஸ் வச்சுருவேன் எப்போதுமே. அந்த மாதிரி விசில் வச்சாதான் நல்லா பருப்பு வெந்து வரும். இப்போ பாருங்கள், விசிலை ஓப்பன் பண்ண போகிறேன் குக்கரை. நல்லாவே வெந்திருக்கு. பருப்பெல்லாம் 3/4 அளவுக்கு வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வெந்திருக்கும், ஆனால் கரைஞ்சிருக்காது. நம்ம கொஞ்சம் மசிச்சு விடணும் கரண்டியாலேயே. அந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடும்போது அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். இந்த பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கருவடம் இருந்தால் அதை வச்சு தாளிக்கலாம். அப்படி கருவடம் இல்லை அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 2, 3 சின்ன வெங்காயம், அதுக்கு முன்னாடி கடுகு, லைட்டாக ஜீரகம் போட்டு அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கருக விட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜீரகம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க எண்ணி கவுண்ட் பண்ணி ஒரு 5 to 6 ஜீரகம் கூட போடலாம். ஏன்னா ஜீரகத்தோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஆனால் ஜீரகம் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.